தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் பாரதி. நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒண்ணு, ஐயா சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் ஐயா டிடிவி தினகரனுக்கும் இடையே உள்ள பிரச்சனை. அது ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம பல ஊடகங்களும் ஐயா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து டிடிவி தினகரன் குரூப் வந்து மிரட்டுறாங்க அப்படின்லாம் பல வகையான காணொலிகள் எல்லாம் வெளிவந்துட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு ஐயா சாட்டை துரைமுருகனுடைய வீட்டுக்கு முன்பு உட்காந்து கோஷம்லாம் போடுறதாகவும் கடுமையான முறையில மிரட்டியதாகவும் எல்லாம் செய்தி வெளிவந்திருக்குது. அதை பத்தின செய்தியை தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலியில போலாம். நம்ம டிடிவி அண்ணன் இருக்காரு இல்லையா, அவங்களுடைய ஆள்லாம் டிடிவி ப்ரோ இருக்காரு இல்லையா, அவங்க ஆளுங்கெல்லாம் போயிட்டு அண்ணன் சாட்டை துரைமுருகன் வீடு முன்னாடி உக்காந்துக்கிட்டு ஊனு கத்தி சட்டம் போட்டுருக்காங்களாம். உடனே அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஐயோ எனக்கு பயமா வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்குள்ள போய் ஒழிலாமான்னு பார்த்தாராம், இல்ல எங்க கட்லிக்குள்ள போய் ஒழிலாமான்னு பார்த்தாராம், இல்ல வேணாங்க குக்கருக்குள்ள போய் ஒழிலாமான்னு பார்த்தாராமுங்க. நீங்க சொன்னா ஏன் சாட்டை துரைமுருகன் பயப்படுவா போறாரு ப்ரோ? நான் ப்ரோ அவரு யூடியூப் சேனல்லையே 20 லட்சம் பேரை உறுப்பினர்களா வச்சிருக்கிறாரு, நண்பர்களா வச்சிருக்கிறாரு. உங்க கட்சியில அவ்வளவு உறுப்பினராவது இருக்கிறாங்களா ப்ரோ? அதுவே பெரிய சந்தேகமா இருக்கு. நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களுக்கு 234 தொகுதி இருக்குல்ல, தொகுதியில ஒரு ஆளாவது இருக்காங்க. வேணாங்க, டிடிவி ப்ரோக்கு இப்படிலாம் கேட்டா ரொம்ப அசிங்கமா இருக்கும். நம்ம அவர் கொஞ்சம் பெரிய இல்லையா, அதனால கொஞ்சம் மரியாதையாக கேட்கும். ஏன் ப்ரோ டிடிவி ப்ரோ, உங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லா வட்டத்துக்கு ஒரு ஆளாவது இருக்காங்களா ப்ரோ உங்க கட்சியில? என்ன ப்ரோ நீங்களாம் போய் அவரை எதிர்க்கலாமா ப்ரோ? சரி ராங் ப்ரோ. அதாவது நீங்க அதிமுகவுடைய தலைவர் என்பதனால கொஞ்சம் உங்களை மரியாதையா பேச வேண்டியிருக்கு ப்ரோ. அதாவது ஐயா சாட்டை துரைமுருகன் என்ன சொன்னாரு அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருக்க வரைக்கும் வாழையே நீட்டல, ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் வாழையே நீட்டி தெரியாம சொல்லிட்டாங்க, சரி ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரி ஐயா சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதுக்கு இவர் கோவம் வந்துச்சா உடனே போய் மிரட்டிட்டாராம். இப்ப நான் கூட தான் சொல்றேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருக்கும்போது அமமுக கட்சி தொடங்க வேண்டியதுன்னு, இறந்தக்கப்புறம் எதுக்கு தொடங்குறீங்க? அவங்க உயிரோட இருக்க வரைக்கும் நீங்க ஆளே இல்லையே, அவங்க இறந்த பிறகு கட்சி தொடங்க வேண்டிய தேவை எங்க என்ன இருக்குது? இந்த கேள்வி இப்ப நானும் தான் எழுப்புறேன். இப்ப என்னடிக்கு ஆள் எழுப்புவீங்களா? இது என்ன கதையா இருக்குது? நாம் தமிழர் கட்சி வந்து சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாநில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அது. இத்தனை பேர் அதுக்காக நாங்க இருக்கிறோம். சும்மா அவரை போய் இவரு ஆளை வச்சு பயந்து கொடுத்து வரோம், உடனே அவங்கலாம் பயந்துணுமா ப்ரோ? வேறையா போய் இந்த வேலையெல்லாம் பாருங்க ப்ரோ. எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் எதிர்த்து உக்காந்துருக்கோம் ப்ரோ. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி, தேசிய கட்சிகள் எதிர்க்கிறோம். மாதிரி வட்டத்துக்கு ஒரு ஆள் இருக்காங்களா என்ற ஐயத்தை எழுப்புகிற கட்சியெல்லாம் நாங்க எதிர்க்கணும் எங்களுக்கு அவசியமே இல்லை ப்ரோ. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. எப்படி ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. நான் ப்ரோ நான் உங்களுக்கும் தான் சொல்றேன், அது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும். நீ உங்க கட்சிக்கு அங்கீகாரம் முதல்ல இருக்கா? அங்கீகாரம் இருக்கா? 234 தொகுதியிலும் நிப்பாட்ட ஆள் இருக்கா? முதல்ல ராயப்பேட்டையில வச்சிருக்க ஆபீஸ்க்கு வாடகை கொடுக்க முடியலன்னு ஓடி போனவரு, பிரஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஓடி போனவரு. நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிய, அதாவது 234 தொகுதியிலையும் ஆள் இருக்குது, வேட்பாளரா தனிச்சு நிக்கிறாங்க, அவங்கள போய் நீங்க எதிர்த்து நிக்கலாமா ப்ரோ? அதுல கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு சாட்டை துரைமுருகன் எதிர்த்து நிக்கலாமா ப்ரோ? நீங்க 4 வாடகை வாய்களை கூட்டு போயிட்டு மன்னிப்பு கேள் சாட்டை துரைமுருகனே மன்னிப்பு கேள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா என்ன சீமான் தம்பிகளா அப்படின்னா போதும், உடனே தமிழ்நாட்டுல இருக்கவங்க 36 லட்சம் பேரும் வந்து நிற்பாங்க. சும்மா இல்லை ப்ரோ நாம் தமிழர் கட்சி. உடனே ஐயா அண்ணன் டிடிவி ப்ரோ வந்து ஆனோன்னு, நாங்க கூட்டணி வைக்கிற கட்சி ஜெயிக்குங்க, நாங்க கூட்டணி வைக்கிற கட்சி ஜெயிக்குங்க. ஏப்பா முதல்ல உன்னை யாருப்பா கூட்டணி கூப்பிட்டா? அப்படியே இவங்களெல்லாம் கூட்டணி கூப்பிட்டாலும் சரிப்பா இவருக்கெல்லாம் வந்து 1/2 சீட்டை தர முடியாது, ஏதோ ஒரு சீட்டை தந்துட்டு போ அப்படின்னு தான் தருவாங்க. சரி இப்படியே விடுங்களேன். வர ஜனவரி எல்லாம் சொல்லியிருக்காங்க, வர மாசம் வர ஆண்டு ஜனவரி மாதம் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா கட்சியும் நாங்க யார் கூட கூட்டணி, நாங்க யார் கூட இணைந்து நிற்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த டிடிவி மட்டும்தான் அந்த டிடிவி கட்சிய எந்த கட்சி கூட்டணியில சேர்க்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஒரு கட்சியாவே யாரும் மதிக்கல. அவர் வந்து அந்த கட்சி வந்து எந்த கட்சி கூட்டணியில சேர்த்துக்குச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லறே தவிர, இந்த கட்சி நாங்க கூட்டணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவரால் சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கட்சி தான் அந்த டிடி அவர்களுடைய கட்சி. ஒன்றும் இல்லை, அதாவது இவங்களை ஐயா எடப்பாடி அவர்கள்லாம் ஐயா டிடி அவர்கள் பத்தி தெரிஞ்சுதான் இல்லை ஓரமா இரு அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. இவரு நம்ம வெளியில வந்துட்டு நான் கூட்டணி கட்சி ஜெயிக்கும்பா
அது உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருந்தா எடப்பாடி உங்களை சேர்த்துருக்கணுமே, கூட்டத்தோட கூட்டமா அவங்களை நிக்க வச்சிருக்கணுமே. நீங்க ஓரமா போயிடுங்க. துரோகிங்களை சேர்க்க முடியாதுன்னு எதுக்கு சொல்லணும்? அதாவது இவருல டிடி தினகரன் எல்லாரும் போறாங்க, எல்லா கட்சியும் வந்து 2026 மேட்ச் நடக்குது, கிரிக்கெட் நடக்குது, எல்லாம் கிரவுண்டுக்குள்ள போறாங்க. இவரு டிடி உக்காந்துட்டு தலை 2027 எலெக்ஷன் வருதாமே, தலை என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்க, தலை என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கல. நான் தலை என்ன பார்த்து சேர்த்துக்கண்ணா என்ன ஒருத்தர்ல ரொம்ப நேரமா கெஞ்சிட்டே இருக்காரு, எனக்கு கிட்ட போறாரு. இவருல ஐயோ நம்மளுக்கு சேர்த்துக்கு வராங்கப்போ அப்படின்னு ரொம்ப பெருமையா வந்து போய் நின்னானே. டேய் நீ என்ன, நானும் பாக்குறேன் ரொம்ப நேரமா நீ கெஞ்சிக்கிட்டே இருக்க, போயிட்டு ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டு வா, அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு அமுச்சு விட்டுனே டிடி வெளியில வந்துட்டு தலையெல்லாம் வாரிக்கிட்டு கண்ணாடி எல்லாம் தொடச்சு போட்டுக்கிட்டு நாங்க கூட்டணி இருக்கிற கட்சி தான் கண்டிப்பா ஜெயிக்கும், நாங்க கூட்டணி இருக்கிற கட்சி தான் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படின்னாரு. ஐயா அது டிடி விதிருக்காரு. சும்மாவா நான் நீங்க வந்து எங்கால கூட மோதணும்னு நினைக்கிறீங்க. நாங்க என்ன பண்றோம், சரி திமுக கூட மோதுவோம், அதிமுக கூட மோதுவோம், காங்கிரஸ் கூட மோதுவோம் அப்படிங்கிறோம். நம்ம உங்களை கண்டுக்கவே இல்லை. நீங்களா வந்து கால் கூடாது சண்டைக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டப்ப நாங்க சரி வாடா உன்ன நீ என்ன எப்படின்னாலே பறந்துடுவ, சரி வாடா சண்டைக்கு வருவோம் வாடா அப்படின்னு தான் நாங்க வரோம். நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்த்தாலே பத்திக்க கூடியவங்க. நீங்களாம் உரசி 4-5 தடவை தேய்ச்சாதான் பத்திக்குவோம். நாங்க பார்த்தாலே என்ன பிரச்சனை, இது எங்க தொட்டா எங்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். சும்மா வந்துட்டு நான் உங்களை எதிர்த்துருவேன் முடிச்சிருவேன், மன்னிப்புக்கெல்லாம் அதெல்லாம் கேட்க முடியாது, கிளம்பு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. நம்ம டிடிவி ப்ரோக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா, இந்த சீனியருக்கு விளையாடுவாங்கல்ல கிரவுண்டு, அதுக்குள்ள வந்து விளையாடணும் அப்படின்ற ரொம்ப நாளா ஒரு தனியாத ஆசை ஒண்ணு இருக்குது. நம்ம டிடிவி ப்ரோக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, ப்ரோ அந்த பெரிய கிரவுண்ட்ல சீனியருங்க விளையாடுறாங்க, அதாவது நாம் தமிழர், திமுக, அதிமுக இது போன்ற பெரியவங்களாம் விளையாடுறாங்க ப்ரோ. இந்த சின்ன பசங்க விளையாடுறதுக்குன்னு சின்ன கிரவுண்ட் இருக்கும், அதாவது பேர் சொல்லுவான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு அடையாளம் தெரியாம போயிருக்குது. நீங்க ஜி.கே. வாசன், அப்புறம் அந்த கிருஷ்ணசாமி அவர்கள், அப்புறம் இப்ப அண்ணன் விஜய் வந்திருக்காருல்ல தாவிக்கா, நீங்க போன்ற அவங்க ஜூனியர்கள் விளையாடுறதுக்குலாம் ஒரு தனி சின்ன கிரவுண்ட் இருக்கு ப்ரோ. அங்க சின்ன பசங்களா அந்த ஜூனியர்களா நீங்க வந்து விளையாடுங்க. அப்புறம் வந்து அண்ணன் என்ன அடிச்சுட்டாமா அப்படின்னு வந்து உங்க அம்மா கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ற போறீங்க ப்ரோ. அதனால சின்ன பசங்க சீனியருங்க விளையாடுற இடத்துல சீனியர்கள் விளையாடட்டும், ஜூனியர்களான விளையாட வேண்டிய நீங்க ஜூனியர் கிரவுண்ட்ல விளையாடுங்க. தப்பி தவறி சீனியர் கிரவுண்டுக்கு வந்துட போறீங்க, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துங்க ப்ரோ, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். டிடிவி தினகரன் அவர்களே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உறவா நினைக்கிறாங்க. காரணம் நீ ஒரு தமிழர், அவர் வந்து ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு, அவருக்கு உரிய மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும் என்கிற முறையில நாங்க பேசுறோம். ஏன் நானே ஏப்பா அவர் நம்ம பெரிய பாப்பா, அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம கொடுக்கணும், ஐயா டிடி தினகரன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் பேசுறேன். அதை நீங்க உணர்வீங்க நான் நம்புறேன். அதனால கட்சி வந்து ஒழுங்கா நடத்துங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல வழியை காமிங்க. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, மற்ற கட்சி தான் இவரை சொல்லும் கூட்டணியில வச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்ற மாதிரி வேண்டாம். அமமுக எங்க கூட இருந்தா நாங்க கண்டிப்பா வெற்றி பெறுவோம் என்கிற சொல்லு வர்ற மாதிரி உங்க கட்சியை வளர்த்து கொண்டு வாங்க, அங்கீகாரம் வாங்குங்க. உங்க கட்சிக்கு பேர் முக்கியம் இல்லை, நீங்க ஒரு தமிழ் தேசிய கட்சியா வளருவீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நீங்க ஒரு தமிழர், உங்களால தமிழ் தேசியத்தை உணர முடியும். எனவே நம்ம சொல்றது என்னன்னா, ஐயா டிடிவி தினகரன் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் நம்ம பேசியிருக்கோம், புரிய வேண்டியதெல்லாம் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.